வாழ்க்கையில ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு கனவு இருக்கும் இல்லையா? இந்த கனவுகளை பணத்தால நிறைவேற்றுறதுக்கு ஒரு திட்டம் வேணும். அதுக்கு தான் நிதி இலக்குகள் தேவை. இலக்கு இல்லைன்னா நம்ம கப்பல் மாதிரி எங்க போறோம்னே தெரியாது. நிதி இலக்குகளை ஷார்ட் டைம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம்னு மூணா பிரிச்சுக்கலாம். குறுகிய காலம் 1 வருஷத்துக்குள்ள, மத்திய காலம் 2 ல இருந்து 5 வருஷம், நீண்ட காலம் 5 வருஷத்துக்கு மேல. இந்த இலக்குகளை செட் பண்ணும்பொழுது நீங்க ஒரு ஸ்மார்ட் ஃபார்முலாவை பயன்படுத்தணும். S ஃபார் ஸ்பெசிபிக், M ஃபார் மெஷரபிள், A ஃபார் அச்சீவபிள், R ஃபார் ரிலவென்ட், T ஃபார் டைம் பவுண்ட். உதாரணமா 5 வருஷத்துல 20 லட்சம் ரூபாய் குழந்தைங்க படிப்புக்காக சேமிக்கணும்னு இலக்கு வைங்க. இலக்கு என்னன்னு தெரிஞ்ச பிறகு எவ்வளவு பணம் தேவை, அதை அடைய நீங்க எவ்வளவு முதலீடு செய்யணும்னு கணக்கு போட்டுருங்க. அதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது SIP ரொம்ப உதவும். மாசம் இவ்வளவுன்னு முதலீடு பண்ண ஆரம்பிங்க. உங்க இலக்குகளுக்கு ஏத்த மாதிரி ரிஸ்க் எடுக்கணும். குறுகிய கால இலக்குகளுக்கு ரிஸ்க் கம்மி பண்ணணும். உங்க இலக்குகளை ஒரு நோட் புக்ல, அப்படி இல்லைன்னா ஒரு அப்ளிகேஷன்ல எழுதி அதை பார்த்துட்டே இருக்கணும். இலக்குகளை அப்பப்ப ரிவ்யூ பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும்பொழுது இலக்குகளையும் மாத்திக்கலாம். ஆரம்பிச்ச வேகத்துல தடங்கள் வந்தா விட்டுறாதீங்க. ஃபைனலா உங்க இலக்குகளை உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கணும். ரிட்டையர்மெண்ட் இலக்குகளுக்கு மாசம் 5000 கட்டுறது கஷ்டமாக இருந்தாலும் அந்த பணம் உங்களுக்கு ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை கொடுக்கும்னு நினைச்சா அது ஒரு உற்சாகத்தை உங்களுக்கு கொடுக்கும். இலக்குகள் தான் உங்க நிதி வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.